ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. மெய்யன்பர்களே, அனைவருக்கும் எனது காலை வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே கூடியிருக்கின்ற உங்களுக்கெல்லாம் சன்மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது இல்லை. ஏனென்றால் இந்த காஞ்சி மண்ணானது ஆன்மீகத்திலே சிறந்த ஒரு மண். இங்கிருக்கின்ற அனைவரும் ஞானத்திலே முதிர்ந்தவர்கள், தானத்திலே மிகுந்தவர்கள், ஜீவகாருண்யம் என்கின்ற ஒழுக்க நெறியிலே தலைப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு பேச்சு முகமாக உங்களுக்கு சொற்பொழிவை ஆற்றத்தான் இருக்கிறோமே தவிர அன்பு கட்டளைக்கு கூட இல்லை. மெய்யன்பர்களே, வள்ளலாரை பற்றி ஏறக்குறைய இந்த பூமியில் ஒரு 40 ஆண்டு காலமாக சன்மார்க்க நெறியினை போதித்து வருகின்ற ஒரு மார்க்கத்தை, சன்மார்க்க சங்கத்தை இங்கு நிறுவி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு ஆண்டுதோறும் இந்த விஷயங்களை சொல்வதற்கு என்ன அவசியம் இருக்கிறது என்று நீங்கள் சிந்திக்கலாம். வள்ளலாருடைய நெறிமுறைகளை ஒவ்வொரு மணித்துளியின் அடுத்த கணத்திலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு கணப்பொழுதுக்கும் அப்புறமும் நம்முடைய அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கின்ற நிலை இது இயற்கையானது. ஒரு மனிதன் பிறந்து இறக்கின்ற வரைக்கும் அவனுடைய கல்வி தொடர்கிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் வள்ளலாருடைய கல்வி சாதாரண கல்வி அல்ல, சாகாத கல்வி, தலைப்பட்ட கல்வி, படியாத படிப்பு என்று நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். அப்படிப்பட்ட அந்த சாகாத கல்வியை தெரிவிக்கின்ற இந்த மார்க்கமாகிய சன்மார்க்க நெறியானது உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறது. ஆதலால் தான் இப்படிப்பட்ட விழாக்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் புதிய அன்பர்களை காணோமே. ஏறக்குறைய நாம் பார்த்து கொண்டிருக்கிற 100 அன்பர்கள், 150 அன்பர்கள் தான் மீண்டும் மீண்டும் வருகின்றார்கள். அது ஏன் வளரவில்லை என்ற சிந்தனை நமக்கு இருப்பதில்லை. அதற்கு காரணம் என்ன? நம்மை நாமே இன்னும் உயர்த்தி கொள்ள முடியாமல் இருக்கிறோம் என்பது சத்தியமான உண்மை. நம்முடைய நிலைப்பாடுகள் அப்படியே தான் இருக்கிறது. அது வளரவில்லை என்பது நமக்கு தெரிகிறது. நம்முடைய அயல் மார்க்கங்கள் இருக்கிறதே, அவைகளெல்லாம் நீங்கள் சென்று பார்க்க வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ சகோதரர்கள் எப்படி அவர்களை மார்க்கத்தை வளர்க்கிறார்கள், எப்படி அவர்களுடைய அந்த சபையானது எப்படி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 10 பேர் இருந்திருப்பார்கள். இப்பொழுது எத்தனை பேர் இருக்கிறார்கள் போய் பாருங்கள். இதற்கு காரணம் என்ன? நம்முடைய அந்த கொள்கை பரப்புகின்ற செயலிலே நாம் அவ்வளவாக ஈடுபடுவதில்லை. இதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டிற்கு ஒரு முறை அல்லது 2 முறை விழா எடுத்து விட்டால் அதோடு நம்முடைய காரியம் முடிந்து விடுவதாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய காஞ்சிபுரம் சங்கத்திலே வாரத்திற்கு 3 நாட்கள் சத்விசார நிலையிலே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இடம் போதவில்லை. ஏறக்குறைய ஒரு 10 பேர் அங்கு வருகின்ற அன்பர்கள் தான் இருக்கிறார்கள். அங்கும் நாம் அதிகமான கூட்டத்தை காண முடிவதில்லை. இதற்கெல்லாம் காரணம் என்ன என்பதை நாம் அலசி பார்க்க வேண்டும், ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். இன்று ஏறக்குறைய ஒரு 1500 சன்மார்க்க சங்கங்களை நம்முடைய தமிழகத்தில் நாங்கள் பார்த்த வரைக்கும் கண்டிருக்கிறோம். ஆனால் இங்கு வருகின்ற இந்த கூட்டத்திற்கு அதிகமாக வருவதற்கு எங்குமே இடமில்லை.
அப்பொழுது ஒரு கணக்கு வைத்திருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டமா ஒரு 100 பேர் 150 பேர் அவ்வளவுதான். இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் மாற வேண்டுமானால் முதலிலே சங்கத்தை நடத்துகின்றவர்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். ஒரு குறிப்புக்காக சொல்லுகிறேன். வள்ளலாருடைய சன்மார்க்கத்தை சேர்ந்தால் அறிவு வளருமா? அன்பு வளருமா? ஒழுக்கம் வளருமா? லட்சியம் நிறைவேறுமா என்று நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த மார்க்கத்திற்கு ஞான மார்க்கம் என்றே பெயர். அப்படி என்றால் நம்முடைய அறிவு துலங்காமல் அப்படியே இருக்கிறதா வளர்கிறதா என்று நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். நம்முடைய அன்பு அப்படியே இருக்கிறதா வளர்கிறதா ஆய்வு செய்ய வேண்டும். நம்முடைய இரக்கம் அப்படியே இருக்கிறதா வளர்கிறதா ஆய்வு செய்ய வேண்டும். நம்முடைய ஒழுக்கம் அப்படியே இருக்கிறதா வளர்கிறதா ஆய்வு செய்ய வேண்டும். நம்முடைய லட்சியம் அப்படியே இருக்கிறதா வளர்கிறதா? இந்த 5 நிலைகளை நீங்கள் பார்ப்பீர்களானால் நாம் நம்மை நாமே திரும்பி பார்த்து கொள்ள வேண்டும். நமக்கு அறிவு இருக்கிறது, ஆனால் உண்மையான அறிவு இல்லை. ஒத்துக்கொள்கிறீர்களா? ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? நமக்கு இருக்கின்ற அறிவு உண்மையான அறிவு இல்லை. நமக்கு இருக்கிற இரக்கம் உண்மையான இரக்கம் இல்லை. நம்மிடம் இருக்கின்ற ஒழுக்கம் உண்மையான ஒழுக்கம் இல்லை. நம்மிடம் இருக்கின்ற அன்பு உண்மையான அன்பாக இல்லை. நம்முடைய லட்சியம் உண்மையான லட்சியமாக இல்லை. இதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். காரணம், வள்ளலார் இந்த 5ற்கும் ஒரு விடிவு காண்கிறார். அவர் விடிவெள்ளி அல்லவா? நம்முடைய அறிவு ஏன் துலங்கவில்லை? நம்முடைய இரக்கம் ஏன் வளரவில்லை? நம்முடைய ஒழுக்கம் ஏன் நிலைபெறவில்லை என்றால் அதற்கெல்லாம் காரணம் நம்முடைய மார்க்கத்திற்கு எது தடையாக இருக்கிறது என்பதை நீங்கள் விசாரிக்க வேண்டும். இந்த மார்க்கத்தினுடைய தடையாக இருப்பது எது என்று நீங்கள் விசாரிக்க வேண்டும். வள்ளற் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் முறையிடுகின்றார். எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் வள்ளலார் வகுத்த மார்க்கம் சுத்த சன்மார்க்கம். அந்த சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடையாக இருப்பது எது என்றால் சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள், ஆச்சாரங்கள், சங்கற்பங்கள், விகற்பங்கள், இவைகளெல்லாம் என்னுடைய மார்க்கத்திற்கு தடையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே. அந்த தடையை வைத்துக் கொண்டு இருந்தால் நம்முடைய அறிவு எப்படி வளரும்? நம்முடைய மார்க்கம் எப்படி உயரும்? நம்முடைய ஒழுக்கம் எப்படி உண்மையானதாக மாறும்? நம்முடைய அன்பு எப்படி உண்மையானதாக மாறும் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். இதை வள்ளற் பெருமான் இறைவனிடம் முறையிடுகிறார் என்று மட்டும் நீங்கள் எண்ணிக்கொண்டு அதை வாயார தினமும் படித்துக்கொண்டு விழாக்கள் முடிவிலே அதை சொல்லிக் கொண்டிருந்தால் போதாது. நம்முடைய அறிவு விளங்க வேண்டுமானால், நம்முடைய அன்பு அறிவு விளங்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? வள்ளலார் சொல்லுகிறார்கள், ஜீவகாருண்யமாகிய உயிரிரக்கம் விளங்கும் போது, உயிரிரக்கம் விளங்கும் போது அறிவும் அன்பும் உடனாக விளங்கும். இதற்கெல்லாம் 7 நாள் நாம் பாடம் நடத்தியிருக்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டத்திலே ஜீவகாருண்ய ஒழுக்கத்திற்கென்றே 3 நாட்கள் பயிற்சி கொடுத்திருக்கிறோம். சுத்த சன்மார்க்கத்தை விளக்குவதற்காக 2 நாள் பயிற்சி அளித்திருக்கிறோம். சமய சன்மார்க்க நிலைகளுக்காக 2 நாள் பயிற்சி கொடுத்திருக்கிறோம். மொத்தம் 7 நாள் பயிற்சி கொடுத்திருந்தும் நம்மை நாம் திருப்பி பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த பயிற்சியை மேற்கொண்ட பிறகு நம்முடைய அறிவிலும் அன்பிலும் ஏதாவது முன்னேற்றம் இருக்கிறதா என்றால் இல்லை. காரணம் என்ன? பழக்கம். பழக்க வாசனை தான் நம்மை அடியோடு கீழே தள்ளி கொண்டிருக்கிறது. நம்மை இதை நீங்கள் தயவு செய்து சிந்திக்க வேண்டும். என்ன இப்படி சொல்லிவிட்டார் என்று நீங்கள் என் மீது கோபப்படக்கூடாது.
நம்மிடம் இருக்கின்ற பழக்கம் வள்ளலார் சொன்ன சொற்களை எல்லாம் நசுங்க வைக்கிறது. நான் என்ன செய்வேன், காலையில் எழுந்தவுடனே எனக்கு சில ஆச்சாரங்கள் இருக்கிறது, அதை நான் கடைபிடித்துத்தானே ஆக வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை வீணடிக்கிறது நம்மை. இவைகளெல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய மார்க்கம் சமயங்களை கடந்தது, நம்முடைய மார்க்கம் மதங்களை கடந்தது, நம்முடைய மார்க்கம் மார்க்கங்களை கடந்தது. அந்த உணர்வை வைத்துக் கொண்டால் நம்முடைய சன்மார்க்க சங்கங்கள், சன்மார்க்க குடும்பங்கள், சன்மார்க்க தலைவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நம்மிடையே இருக்கின்ற குறைகளை வைத்துக்கொண்டு நம்முடைய சங்கங்கள் வளரவில்லையே, நம்முடைய சங்கத்திற்கு யாரும் சேரமாட்டேன் என்கிறார்களே என்ற ஆதங்கம் நாம் பட்டுக்கொண்டிருக்கிறோம். முதலிலே நீங்கள் தூய்மையாக இருங்கள். நீங்கள் என்று சொல்லக்கூடாது, நாம் தூய்மையாக இருப்போம். வள்ளலார் சொல்லுகிறார்கள், இறைவணக்க பாடலை அதற்காகத்தான் பாடினேன். நான் சொல்லுகின்ற வார்த்தை எல்லாம் துரிசு அல்ல. துரிசு என்றால் குற்றம், துரிசு அல்லவே. நான் சொல்லுகின்ற எல்லாம் சூது அல்லவே. உள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசறது சூது. நான் சொல்லுகின்ற எல்லாம் தூய்மையானவை என்று வள்ளற் பெருமான் சொல்லுகிறார்கள். சொல்லுகின்ற எல்லாம் துரிசலவே, சூதலவே, தூய்மை உடையனவே. ஆனால் நம்மை பார்த்து வள்ளற் பெருமான் சொல்லுகிறார்கள், என்னுடைய அன்பு சகோதரர்களே, நீங்கள் அறிந்ததெல்லாம் எது? சூது உங்களுக்கு தெரியும், சூதாக பேச தெரியும், வாதமிடுவதற்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு தூய்மை தெரியாது என்று நம்மை எச்சரிக்கை செய்கிறார். சுகமறியீர், துன்பம் ஒன்றே துணிந்து அறிந்தீர் உலகீர், சூது அறிந்தீர், வாது அறிந்தீர், தூய்மை அறிந்தீரே. எவ்வளவு வருத்தப்படுறார் பாருங்க, நம்மை பார்த்துதான் சொல்றார். ஆதலால் நம்முடைய கடமை இப்பொழுது என்ன என்றால், சன்மார்க்கத்தை அனுசரிக்கின்ற ஒரு 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் அனுசரிக்கின்ற பெரியவர்களைத்தான் சொல்லுகிறேன். நீங்கள் சமய நிலைகளிலிருந்து கொஞ்சம் விடுபடுங்கள், சமய பழக்க வழக்கங்களிலிருந்து மாறுபடுங்கள். ஏனென்றால் பொது நோக்காகிய பொது உணர்வுக்கு அது தடையாக இருக்கிறது. தடையை தவிர்த்தால்தான் பொது நோக்கம் வரும். அதை வள்ளற் பெருமான் சொல்லுகிறார்கள். இதற்கெல்லாம் அடிப்படையாக பொது உரிமை அவசியம் இருக்க வேண்டும். எதற்கெல்லாம்? தயவு என்னை மேலேற்றியது என்று சொல்லுகிறார்களே, அந்த தயவுக்கு அடிப்படையாக எது வேண்டும்? ஒருமை வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அந்த ஒருமை இருந்தால்தான் தயவு வரும் என்று சொல்லுகிறார்கள். அந்த தயவுக்குத்தான் வள்ளற் பெருமான் சொல்லும் போது, ஆண்டவனை வணங்கும் பொழுது உண்மை இரக்கத்தாலும், உண்மை அன்பினாலும், உண்மை ஒழுக்கத்தினாலும், உண்மை அறிவாலும் வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, அந்த உண்மை என்ற சொல்லை ஏன் போட வேண்டும் வள்ளற் பெருமான்? நம்முடைய அறிவு உண்மையாக இல்லை என்பது நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஏன்? ஜீவகாருண்யம் என்கின்ற உயிர் இரக்கத்தினால்தான் நமக்கு அறிவு வளரும். அதுக்குதான் அருள் அறிவுன்னு பேரு, அதுக்குதான் அறிவுனே பேரு. நான் சொல்லவில்லை, வள்ளற் பெருமான். அருள் அறிவு ஒன்றே அறிவு, மற்ற எல்லாம் மருள் அறிவு என்று சொல்லுகிறார். இப்ப அருள் அறிவு என்பது என்ன? ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் அறிவு அருளறிவு. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் அன்பு உண்மை அன்பு. இதை வள்ளற் பெருமான் சொல்லிதான் சொல்லுகிறார்கள். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கம் என்றால் அறிவு என்று பொருள். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் இன்பம் இருக்கிறதே, அதுதான் கடவுள் இன்பம். இந்த இன்பத்தையும் இந்த விளக்கமாகிய அறிவையும் பலகால் அடைந்து நிறைவு பெற்று இருக்கிறார்களே, அவர்கள்தான் கடவுளை அறிவால் அறிந்து கடவுள் மயம் ஆவார்கள் என்று சத்தியமாக அறிய வேண்டும். என்ன சொல்லுகிறார் பார்த்தீங்களா?
ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் இன்பமே கடவுள் இன்பம். இவ்விளக்கத்தையும் இன்பத்தையும் பலகால் கண்டு அடைந்து நிறைவு பெற்ற சாத்தியர்களே ஜீவன் முத்தர்கள் என்றும், அவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுள்மயம் ஆவார்கள் என்றும் சத்தியமாக அறிய வேண்டும். நாம் ஒவ்வொருவராக இறந்து கொண்டு வருகிறோம். நாம் வெட்கப்பட வேண்டாமா? இரவா நெறி என்று வள்ளற் பெருமான் சொல்லுகிறார்கள். என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் இறந்து கொண்டு வருகிறோம். இதற்கு நாம் ஆய்வு செய்ய வேண்டாமா? நம்மை நாம் திருப்பி கேட்டுக்கொள்ள வேண்டாமா? என்னிடம் என்ன குறை இருக்கிறது என்று கேட்க வேண்டாமா? சன்மார்க்கம் வந்தால் நரை வராது, திரை வராது, மூப்பு வராது, மரணம் வராது என்று சத்தியம் இடுகிறார்களே வள்ளற் பெருமான். பிணி மூப்பு மரணம் சேராமல் தவிர்த்திடுங்கால் சன்மார்க்கம். ஆனால் ஏன் நமக்கு நரை வருகிறது? நமக்கு ஏன் திரை வருகிறது? நமக்கு ஏன் மூப்பு வருகிறது? கடைசியிலே மரணம் வருகிறது. ஏன் வருகிறது? இவைகளெல்லாம் சிந்திக்கக்கூடிய காலம் இப்பொழுது நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் ஒருமைப்பட்டு விசாரிக்க வேண்டும். விசாரணை முகத்தில் இருந்தால் உங்களுக்கு உண்மை புலப்படும். அதைத்தான் வள்ளற் பெருமான் தன்னுடைய பேருபதேச பகுதியான இறுதி நாளில் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். 4 விஷயங்களை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த காலத்திலே சாதுக்கள் எல்லாம் கூடுகின்ற இடத்திற்கு மடம் என்று சொல்லுவார்கள். வள்ளற் பெருமான் அதை மாற்றி அமைத்து சங்கம் என்று கண்டார்கள். அந்த காலத்திலே அந்த சாதுக்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவிடுகின்ற இடத்தை சத்திரம் என்று சொன்னார்கள். வள்ளற் பெருமான் சாலை என்று மாற்றினார்கள். அந்த காலத்திலே ஆண்டவனை வழிபடுவதற்கு ஆலயம் அல்லது கோயில் என்று சொன்னார்கள். வள்ளற் பெருமான் சபை என்று சொன்னார்கள். ஆண்டவனை உள்முகமாக தியானிப்பதற்காக தியானம் என்று சொன்னார்கள். வள்ளற் பெருமான் விசாரம் என்று சொன்னார்கள். சத் விசாரம் என்று சொன்னார்கள். ஏன் இந்த சொற்களை அவர்கள் மாற்றி அமைக்க வேண்டும்? அப்படியே இருந்தால் என்ன குறை வந்திருக்கிறது என்றால், வள்ளற் பெருமானுடைய மார்க்கம் இரவா மார்க்கம். இரவா மார்க்கத்திற்கு பழைய மார்க்கங்கள் படிகள் அல்ல. அது நேர் எதிர்ப்பாகத்தான் இருக்கும். வள்ளற் பெருமான் அளவான நீரை குடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மருத்துவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஒரு நாளைக்கு குறைந்தது 5 லிட்டர் தண்ணீர் குடிக்கின்ற. சன்மார்க்கம் என்ன சொல்லுகிறது? ஆகாரம் அறையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. மருத்துவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நன்றாக நீங்கள் சாப்பிட வேண்டும், நன்றாக 8 மணி நேரமாவது உறங்க வேண்டும் என்று டாக்டர்கள் சொல்லுகிறார்கள். வள்ளற் பெருமான் 3 மணி நேரம் போதும் என்று சொல்லுகிறார்கள். எப்படி அருளியலுக்கு உலகிலே வழங்கப்பட்ட சொற்கள், உலகிலே வழங்கப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் மாறுபடுகிறது. இவைகளெல்லாம் சன்மார்க்க சங்கத்தை அமைத்து வள்ளற் பெருமான் 150 ஆண்டுகளாக நமக்கு வெளிப்படுத்தினார்களே. நாம் அப்படியே இருக்கிறோமே. நம்முடைய 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த சன்மார்க்கர்கள் எல்லாம் இறந்து விட்டார்களே. இப்பொழுது நம்முடைய மூதாதார்கள், கொஞ்சம் வயது மூப்பினர்கள் இறந்து வருகிறார்களே. நமக்கும் மூப்பு வந்து கொண்டிருக்கிறதே. மற்றவர்கள் நம்மை பார்த்து கேலி செய்கிறார்களே. நான் இறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார், அவர் நாளைக்கு அவர் இறந்து விடுகிறார். இதற்கெல்லாம் நாம் முடிவு கொட்டதற்குத்தான் நம்முடைய ஒரு ஒருங்கிணைப்பு வேண்டும், ஒற்றுமை வேண்டும், ஆய்வரங்கம் வேண்டும், சத்விசார நிலை ஓங்க வேண்டும் என்பதற்காகத்தான் மாநிலங்களிலே இருக்கிற அத்தனை சன்மார்க்க சங்கங்களை ஒருங்கிணைத்து வருகின்ற மே மாதம் 23, 24, 2 தேதிகளில் மாகாணங்கள் எல்லாம் இன்னும் வந்துவிடும், மற்ற மாகாணங்கள் வந்துவிடும். நம்முடைய மாகாணத்தில் மட்டும் இது ஒரு முன்னோடியாக ஒரு மாநாடு காண இருக்கிறோம். இந்த மாநாட்டிலே சுத்த சன்மார்க்க கருத்துக்களை மட்டும் நறுக்கு நறுக்கு என்று வைக்க இருக்கிறார்கள். பேசி பேசி காலம் கழித்து விட்டோம். சன்மார்க்க சங்கங்கள் பழைய முறையிலே இயங்கி வருகிறது. அது மடங்களாக இல்லாமல் சங்கமாக இயங்க வேண்டும். சங்கத்திற்குரிய
அனைத்து செயல்பாடுகளும் அங்கு நடக்க வேண்டும். சங்கம் என்றால் நாம் மட்டும் சங்கத்தினுடைய உறுப்பினர், நாம் மட்டும் சன்மார்க்க கொள்கைகளை பேசுவது அல்ல. நீங்கள் நல்லொழுக்கத்திற்கு வருவதோடு கூட மற்றவர்களையும் எவ்வித தந்திரமாவது செய்து நம்மவர்களாக்கி கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய பெருமானிட்ட கட்டளை, ஆர்டர், ஆணை. அதை நாம் செய்ய தவறிக்கொண்டு வருகிறோம். அப்படிப்பட்ட அந்த காலத்தை நாம் முறியடித்து இனி வருங்காலங்களிலே எங்கு சங்கத்தில் விழா எடுத்தாலும் நாம் எல்லோரும் இதை வாய்ப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வுகள் நமக்கு பெருக வேண்டும். இங்கு மட்டுமல்ல, நாம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? தூக்கத்திற்கு நேரம் நிறைய ஒதுக்குவோம், உண்பதற்கு வகை வகையாக செய்து நேரம் ஒதுக்குவோம், டிவி பார்ப்பதற்கு நேரம் ஒதுக்குவோம், 2 மணி நேரம் 3 மணி நேரம். கடவுளை வணங்குவதற்கு தியானிப்பதற்கு நேரம் இல்லை சார். நாம் சாகாமல் என்ன செய்வோம்? மார்தட்டி கொள்ளுகிறோம். என் மார்க்கம் இறப்பு ஒழிக்கும் சன்மார்க்கம் சொல்றோம். ஆனால் நம்முடைய சகோதரர்கள் இறந்து வரும்பொழுது ஒவ்வொரு முறையும் நாம் வெட்கப்பட வேண்டாமா? எங்களுடைய ஐயா அருமையான ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அப்படியே கடகடன்னு அவங்க பேசத்துக்குள்ள முடிச்சுட்டேன் நான் புத்தகத்தை. அற்புதமாக எளிமையாக, மிக எளிமையாக எழுதியிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் நீங்கள் படித்து பயனடைய வேண்டும். ஆனால் ஒரு ஆத்தராக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நம்மை நாம் மறந்து விடலாகாது. நாம் ஆசான், இவர் ஒன்றும் தெரியாதவர், இவருக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன் என்ற எண்ணமே நமக்கு வரக்கூடாது. அந்த நிலையிலே நாம் தாழும் குணத்தோடு இருந்து மற்றவர்களை எந்த வழியிலாவது வர செய்வதற்கு முயற்சிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. பெருமான் தொடங்கிய சன்மார்க்க சங்கம் 150 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. இந்த 150வது ஆண்டில் நாம் காணுகின்ற, வடலூர் பெருவெளியிலே காணுகின்ற அந்த பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டினை நீங்கள் சீரும் சிறப்புமாக செய்விக்க வேண்டும். ஒவ்வொருவர் கையிலும் அது இருக்கிறது. இத்தனை காலம் நாம் பிரிந்திருந்தோம். சன்மார்க்கிகள் எல்லாம் நெல்லிக்காய், அவைகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது என்று சொல்லுவார்கள். நாங்கள் ஒட்டி காண்பிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை நிலைநாட்டுங்கள் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். தமிழகம் முழுவதும் இந்த எழுச்சியினை பார்க்கிறேன். மாநாடு எப்பொழுது வரும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் அதற்கு முன்னோடியாக இருக்க வேண்டும். இங்கு இருக்கின்றவர்கள் 100 பேர் போதாது, 2 மடங்காவது நாம் வடலூர் பெருவெளிக்கு செல்ல வேண்டும். ஒரு அடுத்த சமயத்திலே இருக்கிறவர்கள் ஒருவர் குடும்பத்திலே கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டால் அதற்கடுத்து 4-5 பேர் கோயிலுக்கு போவாங்க, பார்த்திருக்கிறோம். ஆனால் நாம் நம்முடைய குழந்தைகளை அழைத்து வருவதில்லை, நம்முடைய சகோதரிகளை அழைத்து வருவதில்லை, நம்முடைய பெற்றோர்களை அழைத்து வருவதில்லை, நம்முடைய மனைவியை கூட அழைத்து வருவதில்லை. சன்மார்க்கம் எனக்கு மட்டும்தான், நீ வீட்டிலேயே இரு அப்படி என்று சொன்னால் எப்படி வளரும்? குடும்பம் குடும்பமாக பைபிளை அக்களிலே வைத்துக் கொண்டு செல்லுகிறார்களை நீங்கள் பார்க்கவில்லையா? அதற்காகத்தான் சொல்லுகிறேன், நம்முடைய பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள். வள்ளற் பெருமான் சொல்லுகிறார்கள், பழக்கத்தினால மிகப்பெரிய சாதனை படைக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஒருவன் 1 மணி நேரம் தூங்க பழக்கம் செய்வானானால் அவன் 1000 வருஷம் ஜீவித்திருப்பான் என்று வள்ளலார் சொல்லுகிறார்கள். அவர் சன்மார்க்கத்தில் இருக்கணும், அவர் ஜீவகாரணம் செய்யணும், வேற எதனா செய்யணும்னு அவர் சொல்லவே இல்லை. என்ன சொல்றாரு? ஒருவன் 1 மணி நேரம் தூங்க பழக்கம் செய்வானானால் அவன் 1000 வருஷம் ஜீவித்திருப்பான் சொல்றார். இது எதை காட்டுகிறது? பழக்கத்தின் காரணம் நம்மை மேலே உயர்த்தும். நாம் வியாழக்கிழமையோ அல்லது வழிபாட்டு நேரத்திலேயோ என்ன சொல்லுவோம்? சார் இன்னைக்கு வழிபாட்டுக்கு வர முடியாது, எனக்கு இந்த வேலைக்கு அந்த வேலைக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் வள்ளற் பெருமான் என்ன சொல்லுகிறார்? வழிபாடு விஷயத்தில் எந்த தடையும் சொல்லாமல் வாயடங்கி மனமடங்கி ஒத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நாம் வழிபாட்டிற்கு கூட செல்லுவதில்லை, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வழிபாட்டுக்கு போவாம் நிற்கிறோம். இப்படிலாம் இருக்கக்கூடாது. சன்மார்க்க சங்கங்களுக்கு யார் கட்டளை போட முடியும்? சமய நெறிகளிலே ஒரு குரு இருப்பார், அவர் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. ஆனால் இது ஞான மார்க்கம் ஆயிற்றே,
ஒரு ஞானி, ஒரு தலைவர். இவருக்கு யாரும் சொல்லி யாரும் விளக்க முடியாது. அவரவர்களுமே அவரவர்கள் முயற்சித்து மேலேற வேண்டும். இந்த நெறி அப்படிப்பட்டது. பல பேர் என்ன கேட்டாங்க, உங்க சன்மார்க்க சங்கம் உருப்படவே உருப்படாதா? யாரும் ஒருத்தர் குருவா இருந்து மற்றவங்களை வழி நடத்த மாட்டாங்களா? அவங்களும் ஒரு கருத்து சொல்றாங்களே, அப்படித்தான் இருக்கும். ஏனென்றால் படிநிலைகள் அறிவு நிலைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலேறுவதும் கீழேறுவதுமாக இருக்கிறது. விசாரணை இருக்கிறது. இந்த மார்க்கத்திலே விசாரணை இருக்கிறது. அதனால் அவரவர்களுக்கு ஒரு விசாரம் இருக்கும். எங்களுக்குள்ளே கூட சில முரண்பாடுகள் இருக்கும். காரணம் ஞான மார்க்கம். அவைகளெல்லாம் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆதலால் அன்புடையவர்களே, உங்களுக்கு நான் அன்போடு கேட்டுக்கொள்வது என்ன என்றால், இந்த மார்க்கத்தினுடைய உண்மையை நீங்கள் சரிவர புரிந்து கொண்டால் வள்ளற் பெருமானுடைய மார்க்கத்திற்கு களங்கம் கற்பிக்க மாட்டீர்கள். வள்ளலார் 5 திருமுறை எழுதினாரா, அது சமய சன்மார்க்கம், அந்த பாடலாம் வேணாம். அப்படியெல்லாம் யார் சொல்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது? வள்ளலார் பாடிய பாடல்கள் அவ்வளவுதான். அருட்பா அதுக்கு பேரு, அவ்வளவுதான். அவர் மெய்யறிவில பாடினாரா பொய்யறிவில பாடினாரா, அறிவு குறைஞ்ச நேரத்தில் பாடினாரா விசாரிக்க நமக்கு விசாரிப்பதற்கு அறிவே இல்லை. அதனால் நான் சொல்வது என்ன என்றால், நீங்கள் பழத்தை பிடித்துக் கொண்டு தோலை உரித்துக் கொண்டு சுளையை உரித்துக் கொண்டு இருக்க வேண்டாம். சாற்றை நீங்கள் சாப்பிடுங்கள். சாறு பிழிந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார் வள்ளற் பெருமான். அந்த சாற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய வாழ்க்கை நிலையில் பல படிகளிலே இருந்து 51 ஆண்டுகள் நிறைகிறது. அவர் 51 ஆண்டுகள் கூட இல்லை, 50 ஆண்டுகள் நிறைந்து 51வது ஆண்டில் அவ்வளவு பெரிய நிலை அடைந்தார். நமக்கு கழுதை மாதிரி 60, 70, 80, 90 வயசு கூட ஆகுது. நம்முடைய அறிவு மேலே ஏற மாட்டேங்குது. காரணம், வள்ளற் பெருமான் சொல்லுகிறார்கள், என்னுடைய அறிவு இப்பொழுது அண்டாண்டங்களுக்கு அப்பாலும் கடந்திருக்கிறது என்று சொன்னார்களே, அதற்கு முன் அவர்கள் சமய நிலையிலே இருந்ததாக சொல்லுகிறார்களே, அப்பொழுது அந்த அறிவு ஏன் எட்டவில்லை, இப்பொழுது ஏன் எட்டியது என்றெல்லாம் நம்மை விசாரிக்க சொல்லுகிறார்கள். வள்ளற் பெருமான் விசாரம் என்பதிலே ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். வள்ளற் பெருமான் அண்டங்கள் எல்லாவற்றினுடைய உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் வள்ளற் பெருமான் நினைக்கிறார். இந்த அண்டங்கள் எப்படிப்பட்டது, அதனுடைய ரூபம் என்ன, சொரூபம் என்ன, சுவாபம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு வள்ளலார் ஆசைப்படுகிறார். ஒரு அண்டம் அல்ல, எல்லா அண்டங்களுடைய ரகசியத்தை பார்க்கணும்னு நினைக்கிறார். என்ன நடக்குது? வள்ளற் பெருமானுடைய அறிவை தூண்டுகிறார் இறைவன். அறிவை தூண்டி நீயே சிந்தனை செய்து பார் என்று விசார நிலைக்கு கொண்டு வந்து வள்ளற் பெருமானை வைக்கிறார். அறிவை தூண்டி தூண்டி இன்னென்ன ரகசியங்கள் என்று சொல்லுகிறார். அதற்கடுத்து வள்ளற் பெருமான் புரிந்து கொள்ளுகிறார், இந்த உயிரானது இந்த உடம்புக்குள்ள எப்படி வந்தது, இந்த உடம்புக்குள்ள இருந்த உயிரானது எப்படி வெளியே போகுது, அந்த உயிரை வெளியே போகாமல் எப்படி தடுத்து வைப்பது என்ற ரகசியங்கள் எல்லாம் வள்ளற் பெருமான் தெரிந்து கொண்டார் அல்லவா? அப்படிப்பட்ட அந்த விசார நிலை அனுபவத்தை நாம் பெறுவதற்கு தனித்தாவது ஒருமித்தாவது நீங்கள் நல்ல விசாரணையில் இருக்க வேண்டும் என்று வள்ளற் பெருமான் 1873 ஐப்பசி மாதத்திலே கொடியேற்று உபதேசித்தார்களே, அந்த கொடியேற்று உபதேசத்தை நீங்கள் வாரம் ஒரு முறையாவது படியுங்கள், முழுமையாக படியுங்கள். சத்திய அதாவது ஞானசரியை பாடல்கள் 28 பாடல்களை உணர்ந்து படியுங்கள். அது வழிபாட்டு பாடல் அல்ல. ஆனால் இந்த பாடலில் கண்டபடி தெய்வ பாவனையை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த பாடல்களிலே என்ன இருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்து படியுங்கள். நிச்சயமாக தெரிய வேண்டியதை தெரிந்து கொள்ளலாம் என்ற செய்தியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வந்தனம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஆண்மனேய சான்றோர் பெருமக்களே, உங்கள் பொன்னார் திருவடிக்கு என் வணக்கத்தையும் வந்தனத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். புண்ணியம் செய்ததனால் இந்த இடம் திருவருள் கூட்டி இருக்கிறது. வராதவர்களை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. புண்ணியம் இல்லை, வினை மலையா தடுத்திருந்தா யார் பொறுப்பதுக்கு? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். எங்கள் வகுப்பில் 50 பிள்ளைங்க படிக்கிறாங்க. மறுநாள் எக்ஸாம் பரீட்சை நடக்குது. 49 பேர் தூங்குறா. நான் முயற்சின்னு படிச்சுன்னுக்கிறேன்.
படித்தவன் நல்லா எழுதுனா பாஸ் ஆன மேலே ப்ரொமோட்டட் ஆகிறேன். தூங்குற பையில போய் கவலைப்படக்கூடாது. எடுத்து சொல்லலாம், ஐயா இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்மளுடைய கடமை சொல்லலாம். அதுக்காக அவங்க செயல்படுத்தணும்னு சொல்லி அவங்களையே பேசின்னு இருக்கப்படாது. நம்ம அவனருளாலே அவன்தால் வணங்கி அவனுடைய திருவருளும் குருவருளும் இருந்தால் தான் இது துணை செய்யும். சன்மார்க்கம் கிடைக்கப்பட்டதுதான் சாதாரண விஷயமா? இது மிகப்பெரிய பொருள், இது அளப்பதுக்கு அரிய பொருள். இது ஜிஆர் தங்க மாளிகையிலே மேல் மாடியில் அதுக்கு மேல் மாடியில் கூட்டம் அலம்போகுது. பித்தளை அலுமினியம் இரும்பு இருக்கிற இடத்துல கூட்டம் அதிகமாகுது. கீழே கூட்டமே எல்லாம் அங்கே ரிவாலோட நிற்கிறான். என்னடான்னு பார்த்தா வைடூரியும் மாணிக்கமும் கீழ்த்தளத்தில் வியாபாரம் ஆகுது. அங்கே கூட்டமே கிடையாது, ரிவால் வச்சு நிற்கிறான். அது உயர்ந்த பொருள், ஒப்பற்ற போது அதுக்கு விலையே கிடையாது, அதனுடைய மதிப்பும் குறையாது. அப்படி சன்மார்க்க சங்கம் என்பது எத்தனையோ பிறவில் செய்த பயனால் புண்ணியத்தால் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. இது திடீர்னு கிடைச்சிடாது. அதனால அருள் கூர்ந்து வராதவர்களை பற்றி யாரும் நம்ம வச்சனப்பட வேண்டியதில்லை. நம்மளுடைய கடமை எடுத்து சொல்லலாம், அவ்வளவுதான். ஆனால் எல்லோரையும் நாம் மதிக்க வேண்டும். என்னுடைய சிற்றறிவு சொல்லுது, நம்ம பெருமானை இதயத்திலே வச்சு துதிக்க வேண்டும். எல்லோரையும் மதிக்கணும். நம்ம பெருமானை இதயத்தில் வச்சு போட்டணும், விடவே கூடாது. சிக்கனம் பிடிக்கணும் நம்ம பெருமானை. ஒரு நிலை இதுவே உயர்நிலை எனும் ஒரு திருநிலை மேவிய சிவமே சிவமே. இதுக்கு மேல நிலை கிடையாதுங்க. சன்மார்க்கத்துக்கு மேல நிலையே கிடையாதுங்க. தலை சிறந்த நிலை இது. எந்தமா நிதிகளும் இந்தமா நிதியிடை அவ்வகை கிடைக்கும் என்ற அருளிய நிதியே. எந்த நிதிகளும் இந்த சன்மார்க்கத்திலே கிடைக்கப்பெறும். கற்பனையெல்லாம் கடந்த கருணைமா நிதி கிடைக்குமா? நான் கற்பனை செய்திருக்க மாட்டேங்க. சென்னைக்கு போறப்போ இப்படி பொருள் போகத்தோடு இப்படி ஒரு செல்வத்தோடு நாம் வாழுமா என்று நான் நினைத்தே பார்க்கல. நீகேன் மறைக்கணும் நன்னையாம் விட்டு போகும் என பொருந்திய பொண்ணு. பெருமானோட கேட்க வேண்டியதில்லைங்க. நம்ம பாட்டில் ஒழுக்க நிலையில் வாழ்ந்தா போதுங்க. ஒழுக்கமோடு வாழ்ந்தா போதுங்க. ஒழுக்கத்திலே முதலாக நாம் எடுத்து கையாளுவது உணவு ஒழுக்குங்க. அதுலேயே நிறைய பேர் நம்ம கோட்டுறோம், என் உள்பட தான். உணவிலே ஒழுக்கம் இருப்புமே ஆனால் அன்றைக்கே திருவள்ளுவர் கூட்டுங்க. அதுதான் தர்ம சாலையிலே மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற விளைவையெல்லாம் தர்ம சாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே என்று சொன்னார்கள். உணவு ஆகாரம் அறை யாரும் நம்ம கையாளுறது இல்லைங்க. நான் கையாளுறது இல்லை, உங்களுக்கு சொல்றது எனக்கு உரிமை இல்லை. ஆகாரம் அறை நித்திரை கால் மைதுனும் வீசம் பயம் பூஜ்யம். இதை கையாண்டா போதுங்க, அடிச்சிடலாங்க. 100க்கு 100 மதிப்பெண் அடிச்சிடலாங்க. வேற ஒண்ணு செய்ய வேணாங்க. உணவுல ரொம்ப கவனமோடு இந்த உணவு சேருதா நமக்கு சேரலையா? நிறைய அன்பருக்கு தெரியாதுங்க. சுவையா இருந்தா 4 கரண்டி அதிகமாக அடிச்சு தள்ள வேண்டியது, சுவை இல்லைன்னா விட்டு ஓட வேண்டியது. இந்த கதையில் தான் இருக்கிற முடிய. போன வாரம் கத்திரிக்காய் சாப்பிட்டு ராத்திரி பூரா சொரிஞ்சு இருந்தமே தூக்கம் வரலையேன்னு நான் சிந்திக்கவே இல்லை. சிந்திக்கலேன் உன்னை வந்து நான் சேவிக்கிறேன் பெருமானே. எந்த உணவு ஆகும் ஆகாது யார்கிட்ட டைம் டேபிள் இருக்குமா சொல்ல முடியுமா? இந்த உணவு எனக்கு ஆகும், இந்த உணவு ஆகாது. அந்த விழிப்பு நிலையிலே நம்முடைய வாழ்க்கை நடத்த வேணும். நிறைய பேருக்கு தெரியாது. சுவை இருக்குது சுவை இல்லைன்னு இந்த 2 தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். எது ஏற்குது நம்ம உடம்புக்கு, எது ஏற்கலன்றது தெரியத்தில்லை. அதனால அருள் வந்து நாம் செய்த புண்ணியத்தினால் இந்த காஞ்சிபுரம் மாநகரிலே இங்கு சன்மார்க்க சங்கம் இயங்குகின்றது. எத்தனையோ மாநகரிலே சன்மார்க்க சங்கம் என்பதே என்னதுன்னு தெரியாது. அங்கே நடத்துறதுக்கு ஆளும் கிடையாது. அதுக்கெல்லாம் ஒரு புண்ணியம் பண்ணிக்கிறோம். இந்த பகுதியே புண்ணியம் பண்ண பூமி. அதில் இன்னும் கொஞ்சம் சிறப்பான புண்ணியம் பண்ணவர்கள் இந்த தெருவாழ் மக்கள். அதில் இன்னும் சிறப்புடையவர்கள் இந்த சங்கத்தில் வந்து உட்கார்ந்துக்கிறீங்க. இதுதான் தரம். இதை மனதில் வச்சுக்கலாம். இதெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அந்த சங்கத்தில் வந்து உட்கார முடியாது. மாட்சி அளிக்கும் சன்மார்க்க மரபில் மனதை செலுத்துவதற்கோர் சூழ்ச்சி அறியாது உணர்ந்த என்னை சூழ்ச்சி அறிவித்து அருள் அரசின் ஆட்சி அடைவித்து அருள் ஜோதி அமுதம் அளித்து ஆனந்த காட்சி கொடுத்தாய் நிந்தனுக்கு கைமாறியது செய்வேன். மாட்சி அளிக்குங்க. மாட்சின்னா மாண்புமிகு உயர் திருவாளர் அப்படிலாம் போடல இல்லைங்களா? அப்படி மாட்சி தரக்கூடிய மிக உயர்ந்த மார்க்கம் இது. என் பிள்ளை பிறந்துச்சுன்னு நான் ஓஹோன்னு மகிழ்ல. நான் பக்கத்திலே அழுதான் என் பிள்ளை. இப்ப பக்கத்துல இருந்தா அழுகுறான் சார். எங்கெங்கயோ வந்து இது இடத்த காலி பண்ண மாட்டேந்தாயா? கழித்ததலா வீணே. ஆமாங்க, எனக்கு கூட திருமணம் ஆச்சுங்க.
நான் குளிச்சுட்டு வெளியே வர்றேன், என் மனைவி ஓடியாந்து ஒரு டவலை ஓடியாந்து ஒன்று கொடுக்குறா, மேலேருந்து எது தட்டி எடுக்கிறா. என்னடான்னு பார்த்தா எங்கள் ராஜா மேலே ஒரு ரோஜா எழுது ஒட்டிங்குது, குளிர்ச்சியாகி ஜுரம் வந்துருமேன்னு ஓடியாந்து எடுக்கிறா. அடா எப்பா, இதோட அன்பு, இதை விட உலகத்தில் என்னடா அன்பு இருக்க முடியும் என்று அதிலே திளைத்து நான் ஏமாந்தேன். எனக்கு வயசு 80. தெரு தென்னைன்னு இருக்கும் ஊருங்களில். இப்போ கூட தென்னைகள்லாம் மாறினே வருது, அதையும் பில்டிங் ஆக்குறாங்க, ரூம் ஆக்குறாங்க. தெரு தென்னைகள் இன்னைக்கு கூட ஊர் பக்கங்கள் பார்த்தா 2 தென்னைகள் இருக்கும். அதிதிகள் வந்து அவங்க கேட்காம உரிமையோடு படுக்கக்கூடிய இடம் தென்னைன்னு பேர். அதிதிகள், ஏழைகள், ஆதரவற்றர்கள், திக்கற்றர்கள் வந்து அங்கே அவங்க பாடல கேட்க வேண்டியதில்லை. தென்னை இருந்தால் யாரையும் கேட்க, அந்த எஜமான கேட்டு ஐயா அந்த தென்னையில் படுத்துக்கலாமான்னு கேட்கக்கூடாது. அதுக்கு அந்த நாளில் அப்படி ஒரு கருணையோடு அதை ஏற்பாடு பண்ணாங்க. 2 தென்னைகள் இருக்கும், அங்கே கொண்டு போய் நம்ம தள்ளிடுவாங்க. கீழே என்ன தெரியும், பட்டும் பேதாம்பரத்தில் படுத்திருந்தேன், நான் கிழிஞ்ச கோணியில் படுத்துங்கிறேன். வயசு 80. இந்த உலகத்திலே நாமெல்லாம் பயன்படுவதையும் தான் மக்கள், மனுஷாலு, உறவுகள், மனைவி, மகன் எல்லாருமே. நாம் பயனற்ற நிலையில போகும்போது பாருங்க அந்த பாசமும் நேசமும் என்ன ஆகுதுன்னு இந்த உலகத்தில். சான்றோர் பெருமக்களே, நம்ம தாத்தாவை நம்ம பார்த்தோம், அந்த நிலைக்கு ஆளானார். சத்தியமா சொல்றேன், எங்க அப்பாவை பார்த்து அதே நிலைக்கு ஆளானார். எனக்கு வராதுன்னு என்ன உத்தரவாதம்? எனக்கு வருமா இல்லையா? ஆற்று வெள்ளம் வருவதற்கு முன் அணை போட அறியீர். ஆற்று வெள்ளம் வந்து நிற்குது, அணை போட மறந்துட்டோம் நாம. கிழிஞ்ச கோணியில படுத்துங்கிறேன், எம்மா வாசிக்கு இன்னும் மேலே ஏறி ஓடுது, என்னன்னு பாருமா அப்படிங்கிறேன் என் மனைவியை. ரோஜா எடுத்த பதறி எடுத்த ராஜாவேன்னு சொன்ன மனைவி ஒன்று சாக மாட்ட படுத்துறியான்றா. ஓனாந்தான் ஓடுது, பாம்பு ஓடி முடிச்சிருக்கோம் கதைன்னு பார்த்தா ஓனாந்தான் ஏன் ஓடுது, படுத்துறியா சும்மா அப்படிங்கிறான். அந்த பாசமும் அன்பும் என்ன ஆச்சு? அப்படி இந்த உலகத்திலே உள்ள அன்புகள் எல்லாம் அப்படிதான். எழுதி வச்சுங்க, முன்ன பின்ன வரும். எனக்கு என்னங்கன்னா நாளைக்கு உனக்கு, நாளை மறுநாள் அவருக்கு, இப்படிதான் வரும். ஆனால் ஆண்டவனுடைய அன்பு மட்டும்தான் நிலையானவை. அவனுடைய கருணை தான் பேரின்பம். அதுதான் பெருமான் பேரின்ப பெருவாழ்வுன்னு சொன்னார். அது ஒப்பற்றது, அது அற்புதமானது, அதுக்கு மேல ஒரு பொருள் இல்லை. அவனை இடைவிடாம நாம பற்றணும். ஒரு பக்கம் திக்கு திக்கு திக்குன்னு வாழணும். பெருமானே அணை போடலையே, மரணம் எனும் பெரும் பாவி வந்துடுமே, அதுக்கு நான் அணை போடலையே, அணை போடலையே. நம்ம விழிப்பில் இருக்கணும். விழிப்புனா முயற்சின்னு உக்காந்து கிடக்கத்தில்ல. எனக்கு வயசு 55 ஆச்சு. ஐயோ பெருமானே ரொம்ப நெருங்கி நிற்குதே, என்ன கதி ஆகணும்? இன்றைய நாள் என்ன நான் வர வச்சேன், யாரும் சொல்ல வேண்டாங்க. வரவு வைப்பது என்பது புண்ணியம் செய்வது. வரவு வைப்பது என்பது புண்ணியம் செய்வதுங்க. தன்னால் முடிந்தது மறுபடியும். வட்டிக்கு வாங்கி செய்யாதீங்க சார், தர்மம். பெருமான் ஒத்துக்கவே மாட்டாருங்க. வட்டிக்கு வாங்கி செய்ய வேண்டாம், கடை வாங்கி செய்ய வேண்டாம், வீட்டை வித்து செய்ய வேண்டாம். கருணையோடு இருங்க, கருணையோடு பாருங்க, அன்போடு இருங்க, தயவோடு இருங்க. தங்களால் முடிந்ததை தங்கள் தரத்திற்கு ஒத்தவாறு. என்கிட்ட 100 ரூபாய், ஒரு 10 ரூபாய் எடுத்து நம்ம தர்மம் பண்ணிடலாங்க. விரைந்து பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். விரைந்து விரைந்து அடைந்திடுமின் மேதி நீர் உலகீர் என்றார். விரைந்து செய்யணும் அந்த காரியத்தை. நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னா டான் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுங்க. நாளைக்கு பார்க்கலாம் தள்ளி போடவே கூடாது. தர்மத்தையும் நற்காரியங்களையும் இறை வழிபாட்டையும் ஆண்டவனை தியானிப்பதிலும் நாளைக்குனே தள்ளக்கூடாதுங்க. ஆனா தீய காரியங்கள் செய்வதை தள்ளி போடுங்கள். நாளைக்கு பார்க்கலாம், இருப்பான், இன்னைக்கு ஒரு நாள் பார்க்கலாம். தீங்கு செய்யறத நம்ம விரைவா செய்யறோம், தர்மம் செய்யறத தள்ளி போடுறோம். எப்படி தலைகீழா நம்ம செய்யறோம் பாருங்க. அதனால அருள் கூர்ந்து இவையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் பெரியவர்களே. ஆடுகின்ற பொற்சபை நடுவே நாடகம் செய்தருளும் அம்மே எனப்பா என் ஐயா என் அரசே, ஏடகத்தே எழுதாத மறைகளெல்லாம் கழித்தியன் உள்ளகத்தே எழுதிவித்தேன் உரிமை பதியே பாடகங்கால் மடந்தையரும் மைந்தரும் சன்மார்க்கம் பயன் பெறவே நல் அருளமித்த பரம்பரனே, காடகத்தை வலம் செழுந்து நாடகமாம் புரிந்த கருணையனே, சிற்சபையில் கனிந்தனரும் கனியே. பெருமானுக்காகவே இல்லைங்க சன்மார்க்கம். அது நிறைய பேருக்கு புரியாதுங்க. பெருமான் சன்மார்க்கத்தை சொல்ல வந்தவருங்க. இல்லைன்னா 9 வயசுல சொற்பொழிவு பண்ணுவாங்க. ஒரு குழந்தை எப்படிங்க சொற்பொழிவு பண்ணும்? உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்ற ஒரு வரிக்கு 3 மணி நேரம் சொல்லுது சொற்பொழிவு. எப்படி சொல்லும்? சாத்தியப்படுமா? இறைவன் தான் என்னை அறிவீரோ, முத்தரெல்லாம் போற்று சித்தர் மகன் என்னை அறிவீரோ என்றார் பெருமான். யோ என்னை பாரியா நல்லா, நான் தெரியலையா உனக்கு?
இப்படி வெட்ட வெளிச்சமா சொல்லி கூட நான் பிடிக்கலாம், யாருக்கு பொறுப்பு? நான் மறுபடியும் செத்து போனோம், மறுபடியும் நான் நாயா போய் அலையணும்னு நான் விரும்புறேன்னு அர்த்தங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. ஒருவன் சன்மார்க்கத்தை மேற்கொள்ளவில்லை, சன்மார்க்கத்திலே வள்ளல் பெருமான் சொன்ன விதிமுறைகளை கடைபிடிக்கவில்லை என்றால் நான் விரைந்து நான் மரணம் எழுத வேண்டும், மீண்டும் புல்லாய் பூடாய் புழுவாய் நான் நெளிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று பொருள். நான் சரியா படிக்கல, நான் ஃபெயில் ஆனா ஆகட்டும் போயா அப்படின்னு அர்த்தங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. பட்றா பட்றா பட்றானா நான் ஃபெயில் ஆகணும் நான் விரும்புகிறேன், தால் பட்றா பட்றான்னு என்ன சொல்றாரு? அப்படி அவங்க யுகத்தையா படிக்கணுங்க. சன்மார்க்கம் என்பது பேசுவதோ கேட்பதோ பாடுவதோ அல்ல, நடைமுறைப்படுத்துவதுங்க சன்மார்க்கம். பயிற்சி கலங்க, இது பிராக்டிகல், இது செய்து பார்க்குது, செய்து சொல்றது கேட்டுன்னு போறது, மறுபடியும் நம்ம செய்து பார்க்கறதுங்க சன்மார்க்கம். எவ்வளவு பெரிய அற்புதங்க, அவ்வளவு பெரிய அற்புதம். நமக்கு யாரும் தடை செய்ய முடியாதுங்க ஆண்டவனுடைய அருளை. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. பொருளை அருளாக மாற்றுவதனுடைய நோக்கம் தான் நம்ம மனித பிறவை எடுத்து வந்திருக்கிறோங்க. அந்த வந்த வேலையை விட்டு எந்த வேலையும் செய்து நம்ம மோசம் போயிருக்கிறோம். ஆமாங்க, நமது என்பதெல்லாம் 4 பேர் உருதுங்க. நமது என்பதெல்லாம் நமதாங்க. இந்த உலகத்துல வேறு ஊருதா இருந்ததான் எனதாக்கு நான் ஒரு வீடு வாங்கினேன் சென்னையில், அது எனதா? நான் பிறந்ததுலேருந்து கிடையாது. அடுத்த ஆளுகிட்ட இருந்து நான் வாங்கினேன். இப்போ எனதாவே அது இருக்குமானா இருக்காது. நாளைக்கு என் பேரனும் என் பிள்ளையோ யாரோ யாரோ எங்கள் தாத்தா சேர்த்து அடியா வந்த வேலைக்கு அடித்து தள்ளியான்னு தள்ளிடுவான். இன்று நமது என்பதெல்லாம் வேறு ஒரு வருது. ஆனால் ஆண்டவனுடைய அருள் மட்டும் எனதுங்க, அதுதாங்க மெய்ப்பொருள். இது பொய் பொருளுங்க. பொய் போகங்களை மேவி பொழுதடைந்தேன் பாவி, கேட்டிருப்பீங்க பாடல. பொய் போகங்களை மேவி நம்ம பொழுத கழிச்சுன்னுக்கிறோம். அதெல்லாம் நாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா தார தாரையா உடம்பு நினையுங்க. நினைக்கத்திலே சிக்கல் இருக்குது. யாரே எண்ணினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே. எண்ணுதலை ஒருவன் சரியாக எண்ணிவிட்டார் சீர் செல்லும் பெருமான் வாரி வழங்குவதற்கு தயாரா இருக்கிறாராம். அப்ப சரியா எண்ணல. நாம் எண்ணத்தெல்லாம் எப்படி எண்றோம்னா, நான் நல்லா இருக்கணும், எங்க குடும்பம் நல்லா இருக்கணும், எங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இல்ல ஒரு வட்டம் கொஞ்சம் அப்படியே அதிகபட்சம் போனா எங்க சொந்தக்காரங்க நல்லா இருக்கணும், இப்படித்தான் நம்ம நினைச்சுக்கிறோம். அது எண்ணுதலை சரியா எண்ணினால் யாரே எண்ணினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே. நினைச்சு பாருங்க. எண்ணுதலை பொதுவாக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, அதுக்கு தான் பெருமான் அந்த வார்த்தையை கூட போட்டு உடைக்கிறாங்க. இன்னும் கூட உனக்கு சிந்திக்கிறதுக்கு கூட காலையெல்லாம் நானே உனக்கு உரிச்சு அழகா ஜூஸா போட்டு கொடுத்துட்றேன் ஐயா சொன்ன மடாகன்னு முழுங்க வேண்டித்தாங்க. நோகாத நோம்புங்க, இது ரொம்ப அற்புதங்க. எல்லா துறைகளையும் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, ஒரே வியாபாரமா இருக்கும். எந்த வழிபாட்டில் வேணாலும் போய் பாருங்க, சன்மார்க்கத்தில் மட்டும் எதிர்பார்ப்பே இருக்காதுங்க, ஏகாந்தமா செய்யும். இந்த கையில வரும், இந்த கையில வாங்கி கொடுக்கும் அந்த ஆத்மா. ஒரு அருள் ஏஜென்சியா இருக்கும், அவ்வளவுதான வழிய. அது வரலனால கவலைப்படாது, வந்தாலும் ஆனந்தப்படாது. என்னுடைய கடன் பணி செய்து கிடப்பது. பெருமானே உன் திருவருள் கூட்டினால் யாராச்சும் ஒரு அன்பர் கொடுத்தா, இல்லாத அன்பருக்கு இப்படி கொடுத்துருவார் வாங்கி, அவ்வளவுதான். பற்றலாம் பற்றற தவித்து எனது அற்றமும் நீக்கி அருட்பெருஞ்சோதி. அந்த புனித ஆத்மாங்க அது. இந்த உலகத்திலே என் தெருவில் ஒரு அடிப்பம்பு இருக்கு, ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா யார் பண்றது? எல்லாம் சொந்த வீட்டுக்காரன் தான். நமக்கு வேணாம்ப்பா, உங்களுக்கு வேணா 10 ரூபா நான் கொடுத்துட்றேன், நமக்கு வேணாம் அந்த வேலை. அப்படி எல்லாருமே ஒதுங்கினா யார் செய்வது? அந்த அடிப்பம்பை யார் ரிப்பேர் பண்றது? இந்த அடிப்பம்புக்கே இவ்வளோ ஆராய்ச்சி. ஒரு சன்மார் சங்கனா சாதாரண விஷயமாங்க. வாயை மேலமா கட்டி அடிக்கிறாங்க மைக்கு போட்டு, அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க? திருவருள் இருந்தால் வற்றோம், வேற என்ன பண்ண முடியும்? தண்டனிட்டு சொல்றாங்க, உணவு கொடுத்து வசப்படுத்துறாங்க, இன்னைக்கு பரிசு பொருள் கொடுத்து வசப்படுத்தாங்க. எவ்வித தந்திரத்தாவது நம்மவர்களாக்கி கொள்ள வேண்டும், அதைத்தான் அந்த ஆத்மா செய்யுது. அதுக்கு மேல என்ன பண்ணும்? அற்புதமான பணிங்க இது. மானமெல்லாம் போன வழி விடுத்தேன், மனம் கோனேன் மானமெல்லாம் போன வழி விடுத்தேன். அப்படி ஒரு நிலையில உள்ளவங்க தாங்க இப்படி ஒரு சங்கத்தை நடத்த முடியுங்க. என்ன நினைப்போனோ ஏது நினைப்போன்னு நினைச்சா எப்படிங்க நடத்த முடியும்? அந்த ஆத்மா பாருங்க, திட்டெல்லாம் வாழ்த்தனு கொண்டுடுவேன் பெருமானே. அப்பேற்பட்ட அற்புதங்க. ஒரு பொது காரியம் செய்யறது, அதுலயும் தெய்வ வழிபாடு செய்யறது, ஒரு சங்கத்தை நடத்துறது சாதாரண விஷயமே இல்லை. பெருமானுடைய பேரருள் இருந்தால் தான் அது நடத்த முடியும். அது இங்கே நடக்கின்றது காமாட்சி அம்மன் வீதியில். எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் நீங்கள்லாம் ஐயா.
சரியா பயன்படுத்திக்கணும். கைவிட மாட்டான் என்று ஊதுது சங்கே அப்படின்னா இந்த சன்மார்க்க சங்கத்தான் பெருமான் சொல்றாரு. கைவிட மாட்டான், விரைந்து சன்மார்க்க சங்கத்தை சாரணுமா. ஒன்று சத்விசாரம், இன்னொன்று பரோபகாரம். நான் தான் தர்மம் பண்ணிட்டேன் வீட்லேன்னு வீட்டில் படுத்திருந்தா ஒரு கண்ணு தான் உனக்கு இருக்குது, இன்னொரு கண்ணு கிடையாது. 2 கண்ணு ஒன்றுமா வேணாப்பா வேணும். இன்னொன்று தான் சத்விசாரம். சத்விசாரம் எங்கே பண்ணுவேன்? வீட்டில் உட்காந்து நான் பண்ணுவேன். சங்கத்தை சார்ந்து தான் பண்ணணும். ஆண்மனே ஒருமைப்பாட்டு உரிமை எங்கிட்ட இருக்குதுன்னா சங்கத்தை சாரணுங்க. அதில் என்ன குறை? நிறைய அன்பர்கள் ஒரு கண்ணாடி மடியில் வச்சுன்னு வந்துடுறாங்க. அது என்னடா கண்ணாடினா போத கண்ணாடி. இந்த சங்கத்தில் எதுனா குறைபாடு கிடைக்காதா? கடுக மலையா காமிக்கும் அந்த போத கண்ணாடி, அதை மடியில் வச்சுன்னு வர்றது. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க கொலை என்பதை மறந்துட்டு குறைகளேவா நம்மளுடைய வாழ்க்கை. குறையே பேசுறது நிறைய பேர். நாடா இது, பஸ்ஸா இது, அந்த மகிழ்ச்சியே தெரியல அவனுக்கு, அனுபவிக்க தெரியல. 1 கோடி வந்தாலும் மகிழ மாட்டேன்றான், பஸ்ஸில் போனாலும் மகிழ்ச்சி அடைய மாட்டேன்றான். எவ்வளோ பெரிய அற்புதம் இறைவன் நமக்கு கொடுத்துக்கிறான்றதே மறந்து வாழ்றான். எங்கள் தாய்க்கு நாங்கள் 4 பிள்ளைங்க, 4 பிள்ளையும் ஒரே டையா ஒன்று போல இருந்தால் என்ன ஆகும்? பெருமானுடைய கருணை பார்த்தீங்களா? இந்த தெருவே ஒன்றை போல இருக்குதுங்க. 1000 பேர் ஒரு கடுகளவு கூட மாறாத ஒரே டையா இருந்தா இந்த நாடு என்ன ஆகும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஒரு தாய் வயிற்றில் பிறந்த 4 பிள்ளைங்க ஒன்னா இருக்குதுக்கு என்ன? தனித்தனியான வடிவம். பெருமானுடைய கருணை பாருங்க, எப்பேற்பட்ட கருணை, அற்புதங்க. அது சும்மா கடிச்சதுன்னா நமக்கு அது எதுவும் சாதாரண நினச்சிக்கணும். நாம கொஞ்சம் உள்ளே போய் நமக்கு திங்கிங் பண்ண, ரொம்ப டீப்பாக உள்ளே போய் பாருங்களேன். பெரிய அற்புதம் பெருமான் செய்து, சாதாரண அற்புதம் இல்லை. வாழ்த்த வாயும் நினைக்க மனதஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூட்ட மாமலர் தூவி துதியாதேன் வீழ்த்த வாவினை ஏன் நெடுங்காலம். நெடுங்காலம் நம்ம வீண்காலம் கழிச்சுக்கிறோம். சரியான தருணம் இது. இந்த மனித தேவம் இருக்கக்கூடிய தருணம் அற்புதமான தருணம். நீ நினைச்சாலும் மரணமில்லா பெருவாழ் கூட வாழலையா? மரணம் வந்துடுச்சு அப்படின்னா நான் நடக்கலன்னு அர்த்தம். 100க்கு 100 மார்க் போடலையா வாத்தியார் போடலையா? நீ எழுதுனா தனியா போடுவாங்க. நீ எழுதல மார்க் போடல. நிறைய பேர் சொல்றாங்க வழியே போயிட்டாங்களே நம்ம வாழலையா? பெருமான் சொன்னது ஒன்னாயிலாம் ஒழுங்கா கடைபிடிச்சாதானே சார். கடைபிடிக்கலையே. இறைவனை ஐயா சொன்ன மாதிரி வணங்குவது போறோம், கடகன்னு குளிக்கிறோம், துண்டை கட்டிக்கிறோம், ஓடுறோம், கடகன்னு புத்தி பொண்ணு ஓடியாரும் சும்மா அவங்க கடனுக்கு. நான் ஏன் சார் உட்கார்ந்து நினைஞ்சு மனமடங்கி ஒரு இடத்தே இருந்தறியேன் மதியறியேன் வாழ்க்கை நிலை அறியேன். உட்கார்ந்து அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கே காலம் இல்லையா? ஊர் பேச்சு, அந்த பேச்சு, இந்த பேச்சு காலம் இருக்கு. எல்லாத்தையும் பெட்ரூம் காட்டுறோம், அலங்கரிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். பூஜை ரூமுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஐயா. பூஜை ரூம் தனியா அமைக்கணும் ஐயா. அதுக்கு ஒரு 10க்கு 10 ஒரு இடம் உண்டா? ஒரு ஓரமா எதுனா 4க்கு 4 4க்கு 3 ஒரு ஒதுக்கி இதிலே மாட்டிக்கலாம், அதிலே பண்ணிக்கலாம், போகலாம் வரலான்ற மொழிய. நம்மளுடைய லட்சியமே அதுதாங்க. அதுக்கு தாங்க வீடே கட்டுறங்க. அதை மறந்துட்டு நம்ம தூங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் பேசுறதுக்கும் டிவி பார்க்கறதுக்கும் சரியா தாராளமான ஒரு அறையை வடிவமைச்சிட்டு பூஜை ரூமுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாமா சார்? பூஜை ரூம் ஏசி போடுறோமா சார்? மடமடிங்க உட்கார இடத்துல ஏசி மெல்லனை வச்சு தியானம் தவம் பண்ண உடம்புக்கு இடையூறு இல்லாம என்ன தவறு? அக்கறை இல்லை நமக்கு. போயா மரணம் வந்தா வரட்டும். நான் மறுபடியும் மாடா போய் 4-10 மூட்டை இழுத்து கிடக்க போறேன் வெயில்ல போய். இழு யார் வேணான்னா மரமா 500 ஆண்டு காலம் நின்று பெரியவர்களை நாம எல்லாம் நம்ப மாட்டேன். பெங்களூர் லால் பார்க்ல மரமாக 500 ஆண்டுகள் வெட்டுப்படாம நின்று கடந்துக்கிறோம். நம்ப மாட்டீங்க. சில அன்பர்களை பார்த்தா பார்த்த மாதிரியே இருக்குதுங்க இவர் அப்படின்னு நினைப்போம். என்ன தெரியுங்களா? எத்தனையோ பெரியவர்கள் நாம் 2 பேரும் மரமா கடந்துருக்குறோங்க, மாடா இருந்துக்கிறோம். ஆடு மாடா ஒன்னா கும்பலா போய் மேய்ஞ்சிருக்கிறோம். சும்மா இல்லை, பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு. பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் பார்த்த மாதிரியே இருக்குது. என்ன பொருள் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இடதுல போயிருப்பேன், அந்த ஆள் வலதுல போயிருப்பாரு. அன்னைக்கு ஜுரங்க எனக்கு மாடா இருக்கும்போது. பெருமானே 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 இப்படி இருந்தேன். நான் மண்டிட்டு அழறேன். அந்த எஜமானுக்கு அன்னைக்கு தான் 10-50 மூட்டை கூட வருது ஆர்டர். என்ன பண்ணுமா? 10, 50, 60 மூட்டைகளை ஏற்றி போ தள்ளு ஐயா ஜுரையா சொல்ல முடியுமா? வாய் திறந்து சன்மார்க்க சங்கத்து வாயானா வேலை, அந்த வேலை, இந்த வேலைன்றவன். அன்னைக்கு ஜுர சார் மாடா இருக்கும்போது அடிக்கிறான், சவுக்கால் அடிக்கிறான், அதுக்கு மெசிலியா, வாயால கடிக்கிறான், அதுக்கு மெசிலியா, முள்ளுகோலால குத்துறான். நினைச்சு பாருங்க என்ன கதியா இருப்போம் நாம.
இவையெல்லாம் நினைச்சா உறக்கம் வராது. அருள் கூர்ந்து ஆண்டவன் அருட்பெருஞ்சோதியாக விளங்குகின்றான். அருட்பெருஞ்சோதினா எப்படியா எனக்கு தெரியுது அப்படின்றதுக்காகத்தான் உருவத்தை காமிச்சாங்க சான்றோர் பெருமக்கள். தவறு ஒன்றும் இல்லை. எத்தேவரையும் நின் சாயலாய் கண்டேன் பெருமானே, அருட்பெருஞ்சோதியா பாரு, என்ன தவறு எதுக்கு? அதனால ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எல்லாத்தையும் களைஞ்சு எடுத்துடுமா, அதை தானே களையத்துக்கு பாக்கி இருக்குது. திருவள்ளால் அது உணர்த்தப்படும். பெருமான் வரிஞ்சு கட்டின்னு வந்துருவாரு, பெருமான் முன்னெடு நடத்துவாரு. 1 கோடி ரூபாய் சேர்ற வரைக்கும் பேங்க் மேனேஜருக்கு எனக்கு உறவு இல்லை. 1 கோடி ரூபாய் ஆச்சு எஸ்பியில். சார் அருள் கூர்ந்து கேளுங்க, சுவாமி 1 கோடி ரூபாய் பேங்க் அக்கௌண்ட்ல எஸ்பியில் இருக்கு சார், இந்த அக்கௌண்ட்டுக்கார வந்தா உள்ள அனுப்பியான்றான் பேங்க் மேனேஜர். ஐயா உங்களை உள்ள கூப்பிட்டாரு. ஐயா ஐயா என்னங்க ஐயா, என்னய்யா எஸ்பியில் போய் 1 கோடி ரூபாய் வச்சுக்கிறிய, அது என்ன நன்மை அளிக்கும் உனக்கு? எஸ்பியில் ஒன்றும் பயன் இருக்காது. அது வந்து டெபாசிட் பண்ணிட்டுனா டெய்லி சேகர பணத்தை நீ சேர்த்துக்கினு. இந்த 1 கோடி எடுத்து டெபாசிட் பண்ணால் அதுக்கு ஒரு அமௌண்ட் வரும், இந்த எஸ்பியில் சேர்த்து சேருமே, டபுள் இன்கம் இருக்குமே அப்படின்னு எனக்கு ஆலோசனை மேனேஜர் வழங்குறார். அவரு எனக்கு எந்த தொடர்பும் இல்லைங்க. ஒரு தரத்துக்கு போனவொடனே என்னை என்னுடைய அக்கௌண்ட்டை பேங்க் மேனேஜர் வழி நடத்துறாரு. நல்லா கவனிங்க. அப்படி நமக்கு ஒன்றும் தெரிய வேணாங்க. ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியலையே, ஆண்டு அருள் படுறது தெரியலையே போலியா, ஒன்றும் வேணாங்க. கருணையோடு இருக்கிறதுங்க, தன்னால் முடிஞ்ச கண்ணை மூடியும் தர்மம் பண்றதுங்க. இந்த ரெண்டுத்தையும் பண்ணி பாருங்களேன். எதுக்கு என்னன்னே கேட்கக்கூடாது. கை நீட்டலன்னா ஒரு தர்மம் பண்ணிட வேண்டியது. இந்த பயல் என்ன கல்லாட்டுங்கிறான, இவனுக்கு ஏன் நம்ம தரணும், இவன் போய் என்னெல்லாம் பண்ணுவான், அந்த ஆராய்ச்சி நமக்கு வேணாங்க. இந்த பயல் கை நீட்டி கேட்டான், பெருமானே எனக்கு கொடுத்துட்டார் இவரு, நம்ம பயிலில் வர வச்சிடறாங்க பெருமான். அவன் வாங்கி போய் பயன்படுத்துற எப்படி பண்றானோ அது அவனுக்கு உண்டு, இறைவன் கேள்விக்காரது அவர் உண்டு, நமக்கு வேணாம் அந்த வாதம். கையை நீட்டினா இல்லையா, நமக்கு போரி தேடுற வேலை நமக்கு மிச்சம். முடிந்ததை தான் அங்க கவனிங்க. 100 மாத்தி போடுன்னு நான் சொல்ல, 1000 கொடுன்னு சொல்ல. அதிலும் சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கு கேளாமையே நம்ம கொடுக்கணும். கேட்டானா முடிஞ்சு போச்சு. பெருமானே எப்பா என் பெருமானே வந்து கேட்டாராப்பான்னு. ஏமாத்தல் கிடையாதுங்க. சத்தியவான்கள் இவர்கள் எல்லாம். சன்மார்க்க சங்கத்தவர்கள் சத்தியவான்கள். சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்கம். சத்தியம் இருக்கிறது, தயவு இருக்கிறது, சமரசம் இருக்கிறது, சுத்தம் இருக்கிறது. இதுக்கு மேல என்னங்க வேணும்? நம்ம பூத கண்ணாடி அப்படி காமிக்குது நமக்கு, கடுக மலையா. அந்த 2 பொட்டலும் எடுத்து வச்சாரு, அது யாருக்கா இருக்கும்? டெய்லி ஒரு ஏழை அவன் நடக்க முடியாது, ஒரு லேட்டா வருவான், அவனுக்கு எடுத்து வச்சிருப்பாரு. இந்த மாடு அப்படின்னு நினைக்குது. ஏன் அவசரப்படுற? அதுவா நம்ம நோக்கம். நம்ம தர்மம் பண்ணிட்டு ஏகாந்தமா இருக்க வேண்டியது. இன்றைக்கு வர வச்சிட்டோம், நாளைக்கு பெருமானே நாளைக்கு என்ன செய்யலாம், நாளைக்கு என்ன செய்யலாம் யாருக்கும் சொல்ல வேணாம். உங்க மனதில் நீங்க படுத்துங்க. இன்றைக்கு ஏதாச்சும் ஒரு வரவு வந்திருக்குதா நீங்க நினைச்சு பாருங்க பெரியவர்களை. இன்றைக்கு நாம் ஏதாச்சும் வரவு வச்சிருக்கோமா நம்மளுடைய கணக்கில் அப்படின்னா, எதனா புண்ணியம் பண்ணிருக்கணுமா, நல்ல செய்திகளை சொல்லியிருக்குமா, குறைஞ்சபட்சம் இடது பக்கமா நடந்திருக்குமா, சாலையில துப்பாம நடந்திருக்கிறோமா, குறை சொல்லாம வாழ்ந்திருக்கிறோமா? நான் கட்டுது ஒண்ணு இல்லைங்க, எங்க மனைவி தாங்க. நான் போன மாசம் 50 மூட்டையை வடிச்சு நான் 6000 பேருக்கு அன்னதானம் பண்ணலான்னு. என் மனைவி சரியில்லைங்க, இன்னும் அழகா ஜோடனை பண்றான் பாருங்க. இவன் சரியில்லை, இந்த மாடு சரியில்லை, சரியில்லாத மாட்டு சரியில்லாத கொண்டாந்து இறைவன் பணம் போட்டுக்கிறாரு. இவன் அப்படி சொல்லி தப்பிக்கிறான். அருளே நம் தொழில், அருளே நம் பெயர், அருளே நம் துணை, அருளே நம் பதி ஆமென்ற சிவமே. இந்த பெருமானை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வள்ளல் பெருமானை நாம் இறைவனாக ஏற்றது கூட அருள் துணை செய்துங்க. எனக்கு பேர் வந்தது கூட அருள் துணை செய்துங்க, சும்மா இருந்ததுங்க. எங்க ஊர்ல இன்னைக்கு வந்து பாருங்க, மண்வெட்டின்னு ஒரு பயலுக்கு பேர் இருக்கு. அவன் கேட்டா வச்சாங்க, அவனுக்கு கேளாம அவனுக்கு விளங்கிடுச்சுங்க. மம்டி மம்டின்னு கூப்பிடுறாங்க, ஏறி வாயான்றாங்க ஒத்தனை. நீங்க கூட பார்த்துருங்க, அந்த பேர் அவன் கேட்டு வைக்கல. அருள் இல்லாது அணுவும் அசைந்திடாது, அதனால் அருள் நலம் பரவு என்று அறிந்தமை சிவமே. பெயர் வருவதற்கு அருள் துணை செய்திருக்கிறது என்பதை மறந்து நம்ம வாழ்றோம். எப்பேரோட அற்புதங்க! இறைவனை நாம் தேர்வு செய்ததுக்கு அருள் துணை செய்து, என் மனைவி வந்ததுக்கு கூட அருள் துணை செய்து, என் மகன் மனைவி வாழ்க்கை பதி என்றால் இறைவன், பதி அனைத்துமே அருள் இல்லாத அணுவும் அசைந்திடல. அதனால் சரியான தருணத்திலே இருக்கிறோம் நாம. இதுவரைக்கும் வீண்கால் கழிச்சிருந்தாலும் விடுங்க, அதை விடுங்க. உடைந்த பானை அதை விடுங்க. நாளைக்கு என்பது மதுமேல் பூனை, அதையும் விடுங்க. நாளைக்கு எதையும் சிந்திக்காதீங்க, நேற்று சிந்திக்காது. இன்றைய நாள் அற்புதமான நாள்.
மிக உயர்ந்த நாள். நாளைக்கு பார்க்கலான்றது மட்டும் நீங்க சொல்லிடாதீங்க, நினைச்சிடாதீங்க. இன்றைக்கு எப்பாடுபட்டாலும் இன்றைக்கே பார்க்கணும் இறைவனை. பெருமானே, கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகிறாய். ஆண்டவரே, தேவரீர் என்னை முன்னின்று வழி நடத்த வேண்டும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் பல குற்றங்கள் செய்திடா கூட இன்றைய முதல் கொண்டு சத்தியமாக செய்ய மாட்டேன் என்று தனி அறையில தீபத்து முன்னாலே யாருன்னா சொல்ல தயாரா இருக்கிறீங்களா? தைரியமா சொல்லாம மைக்கு போட்டு ரேடியோ கட்டி அடிக்கலாம். சார், இன்றைய நாள் முதல் சத்தியமாக நான் உத்தமனாக வாழ்வேன். ரகசியமா சொல்லலாம் சார். உறுதி காப்பு எடுத்துங்க. எடுக்காத முன்னே விளங்காது சார். உடல் பொருள் ஆவியெல்லாம் ஓந்து உனக்கு அளித்தேன்றார் பெருமான். என்ன அர்த்தம்? தீபத்தை ஏத்துங்க, தீபம் முன்னால உட்காருங்க. பெருமானே, நேற்று வரைக்கும் நான் இந்த சிற்றறிவால் அடியேன் செய்திருந்தோடு நீ பொறுத்தரல் வேணும். ஆண்டவரே, தேவரீர் இன்று முதல் இந்த க்ஷணம் முதல் நான் செய்ய மாட்டேன். இனி வருகின்ற காலங்கள் செய்ய மாட்டேன். பெருமானே, உன்னுடைய பேரருள் எனக்கு கிடைத்தரல் வேண்டும். பேரின்ப பெருவாழ்வு நான் அடைய வேண்டும். எனக்கு உரிமை இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே ஆண்டவரே. அப்படி இருக்குமே ஆனால் கனவிலேனும் நீங்கள் வர வேண்டும் ஆண்டவரே தேவரீர் என்று. என்னால் ஆவதுன்னு உனக்கு இல்லை எனினும் வந்தாய். உன்னால் நான் வாழுகின்றேன். எனக்கு உண்மை உரைத்தருளே, எனக்கு உண்மை உரைத்தருளே, எனக்கு உண்மை உரைத்தருளே. அதுதான் நம்மளுடைய சொத்து. அதுதான் பொருளை அருளாக மாற்றக்கூடிய. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. பொருள் வேணும், அதோடு அருளிலும் நம்மளுடைய கவனம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இதுவரை நீங்க மனமடங்கி இருந்து பாருங்க. உங்களோட இருந்தாங்க அற்புதங்க. அது மற்ற மார்க்கங்களே இப்படி ஒரு மனமடங்கி இருக்க அருளாள பார்க்க முடியாதுங்க. ஒரே கலாம்னு காட்டுதானே பேசி எழுந்து ஓடியா போடுவான். என்னையா இருந்தாலும் பண்ணாத்தீரா பயான். ஆனால் சன்மார்க்க சங்கத்திலே மிக உயர்ந்த அருளாளர்களை சந்தித்ததிலே இன்றைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 500 முறை வடலூருக்கு சென்று வழிபட்டால் என்ன அருள் கிடைக்குமோ இன்னைக்கு சத்தியமா நீங்க எனக்கு கிடைச்சிடுச்சுங்க. நம்ப மாட்டீங்க. அதுதான் சன்மார்க்க சங்கத்தை சார்ந்திடுக 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 என்று சொல்றாரு பெருமான். இத்தனை அருளால் சாதாரண அருளால் இல்லைங்க. சன்மார்க்க சங்கத்துக்கே போறது பெரிய விஷயம். அதுல சன்மார்க்க சங்கத்திலே வந்து அமர்றாங்கன்னா அவளுக்கு தான் நான் என்னுடைய வள்ளல் பெருமான் நினைச்சு மகிழ்ந்து வணங்கி போற்றி எல்லா வளமும் நலமும் உங்களுக்கு பெருமான் வல்லவத்தால் எய்து அருள்வார் என்று கூடி என்னுடைய சிற்றுரை நிறைவு செய்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.